எல்லாருக்கும் வணக்கம். நான் சூர்யா. இந்த படத்தில் சந்துருன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதான் என் லைஃப்பில் சைன் பண்ண ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் எ வெப் சீரிஸ். இதுக்கப்புறம் தான் நான் ஃபீனிக்ஸ் பண்ணேன். ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி. நரு சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இங்கே ஒருத்தரையும் மீட் பண்ணதும், வெவ்வேறு மக்களை பார்த்ததும், வெவ்வேறு ஆளுங்களை பார்த்து தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் பேஸ்கெட் பால் இல்லை எனக்கு தெரியாது, பட் ஆனால் முக்கியமாக சூர்யாவுக்கு நன்றி சொல்லணும். நான் சூர்யா இல்லைன்னா அந்த சீன் ஒன்றும் நல்லாவே தெரிஞ்சிருக்காது. தேங்க்யூ சூர்யா. ஐ திங்க் எல்லாரும் போய் ஜியோ ஹாட் ஸ்டாரில் நடு சென்டர் பார்ப்பீங்க நம்புகிறேன். இப்போ எல்லா எபிசோட்ஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நன்றி. தேங்க்யூ. The web serial மாதிரி தெரியல. It's like a film, so it will spread like anything. And best wishes to the team. Best wishes, man. Best wishes. Thank you. Thank you. Sir, thank you. நரு, எல்லாருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் அரவிந்த் ராஜ், ஊமையியல் படத்தோட இயக்குனர். உண்மையிலே இந்த வெப்சீரிஸ்னு சொல்ல முடியல. உண்மையிலே வந்து ஒரு படம் பார்க்குற எஃபெக்ட், அது இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்தது. இதில் ரொம்ப அற்புதமான விஷயம் ஸ்க்ரீன் பிளேல என்னென்னா, பல கேரக்டர்ஸ், அத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு கேரக்டர்ஸையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இவங்க யார், இவங்க கேரக்டர் என்ன, இவங்க என்னமா ப்ளே பண்ணியிருக்காங்க, இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடிகிற அளவுக்கு ஸ்கிரிப்டிங் சைட் இஸ் டேம் குட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட். ஏன்னா இத்தனை கேரக்டர்ஸை வச்சு அது அத்தனையும் நம்ம மைண்டில் நிறுத்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேட்டு கொடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் அதை த்ரூ அவுட் த சீரியல் வந்து மெயின்டைன் பண்ணி, இது எப்படி நான் உண்மையாக சொல்லணும்னா, A to Z நம்ம கையில் எல்லாமே இருந்தால்தான் இப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதை வந்து கொடுக்க முடியும். அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, நருவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லலாம்னா, ஒரு கேரக்டருக்கும் இவர் தான் அதை வந்து வேற ஆளை நீங்கள் போடவே முடியாது, வேற ஆளை நம்ம யோசிக்கவே முடியாது. அத்தனை பேர் அந்த இதில் நடிச்சிருந்தாலும் அந்தந்த கேரக்டருக்கு யார் ஆப்ட் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அற்புதமாக போட்டிருந்தாரு. எண்டில் அவரே வந்து அற்புதமாக ஒரு இது நடிச்சிருந்தாரு. எல்லா விஷயங்களும் இதில் அடங்கியிருந்தது. அதாவது எமோஷன்ஸ், பேரண்ட்ஸு, இது சன்னோட லவ் அஃபெக்ஷன், லவ் அஃபேர்ஸ், ட்ரக்கு, எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து உண்மையிலே நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் இருந்தது படத்தில். ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றி இவங்களுக்கு. இதில் இன்னொரு விஷயம் பெருமையாக சொல்லணுன்னா, என்னுடைய டாக்டர் மகாகீர்த்தி, அவளும் வந்து இதில் வந்து ஒரு நருவுக்கு வந்து ஒரு பக்கபலமாக கூடவே இருந்து அவங்களும் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதில் இருந்து பார்த்ததுனால என்னன்னா, இவங்க தூங்கவே மாட்டாங்க. எப்போதும் ராத்திரி எந்நேரமாக இருந்தாலும் சரி, ஓவர் த ஃபோன் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வரும், அது வராதுபடி, அது வரும்படி, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஜென்ரலாக வீட்டில் சொல்லுவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுமான்னு, நல்லா வேலை பாருன்னு. நான் வந்து சொல்லுவேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா, வேலை பார்த்து போதும்னு. அந்த அளவுக்கு வந்து 24 hours இவங்க 2 பேருக்குமே வந்து. வெங்கட் ஒருத்தர், வெங்கட் எங்கே காணும், வெங்கட் அவரும் வந்து என்னென்னா, இவங்க டீமோட வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஒருத்தரும் அவங்களுடைய ஜாபை வந்து அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த வெற்றி மேன்மேலும் இவங்களுக்கு தொடரணும். கூடிய விரைவில் வெள்ளித்திரையில் இவங்களை பார்த்து ரசிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுதல். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் மைண்ட் கோப்பிங்க. நடு சென்டர் வெப் சீரிஸ்க்காக நாங்கள்லாம் 3 பேருமே முதல்ல சுரேஷ் ஐயா, காந்தி, நான் எல்லாம் பாஸ்கெட் பிளேயர் முதல்ல நாங்களாம் ஒன்றா விளையாடி இருக்கோம். அதோட சந்தோஷம் பெரிய சந்தோஷம். இன்னைக்கு தம்பிக்கு வந்து காந்தி தான் கோச்சிங் சொல்ல பெரிய சந்தோஷம் இருக்குது. இந்த படத்தில் நாங்களாம் படம் தான், இது வந்து வெப் சீரிஸ் தான் கிடையாது, படம். ஒரு படமாக தான் தம்பி எங்களை வேலை வாங்கியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க எல்லாருமே. எங்கேயுமே மனஸ்தாபம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக என்ன தேவை என்பதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக, அந்த பேசுகிற வார்த்தையை அவ்வளோ தெளிவாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இது வரைக்கும் யார்கிட்டையும் கோவப்படவே இல்லை தம்பி. ரொம்ப கஷ்டம். ஒரு பாஸ்பால் மேட்ச் ஒரு நடத்துறது வந்து ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. எப்படி ஷார்ட்டு பிரித்தா கூட தெரியாது தம்பி. அவ்வளோ அழகாக பிரித்து அவ்வளோ அழகாக வேலை வாங்கியிருக்காரு தம்பி. நல்ல படம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் கண்டிப்பாக. இது வெப் சீரிஸ் எல்லாரும் பாருங்கள்.
இது கண்டிப்பாக படம் வரும். அதுக்காக தான் படம் வருதுன்னு நினைக்கிறேன் வாயில. இந்த சீரியஸை எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். நல்ல சீரியஸ். முடிச்சுட்டு மேட்ச் முடிச்சுட்டு வெளியே சொல்ல பார்க்க சொல்றது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நாங்களாம் விளையாடும் போது அப்படி தான். அந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும், தோத்தா வேறு மாதிரி இருக்கும். இந்த தோத்த பிறகு நாங்கள் பண்ணுற கஷ்டம் இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசெல்லாம் வலிக்கும். ஐயோ தோத்துட்டு என்னடா பண்ணுறது. ஆனால் திருப்பியும் அடுத்த மேட்ச் ரெடி ஆகிடும். நாங்கள் அந்த தோல்வி ஒரு வெற்றிக்கான வழிக்காக காட்டும் அப்படின்றதுக்காக தான். தோல்வி எப்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். தோல்வி வந்து தேவதை மாதிரி நம்ம கூடியே இருக்கும். வெற்றி என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும். அந்த தோல்வியை நம்ம எப்போ உடக்கூட அந்த நேர்த்தியாக ரொம்ப அழகாக எடுத்துக்கிறோமோ வெற்றி என்பதை நோக்கி ரொம்ப பக்கத்தில் வந்துடும். இந்த மேட்சும் அப்படியே நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. தம்பி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்கானுங்க. யாருமே வந்து புதுசாக தெரியவே இல்லை. ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. படமே ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இந்த சீரியஸ் ரொம்ப அழகான சீரியஸ். மறக்காமல் எல்லாரும் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக இது ஒரு விஷயம் புரியும். நம்ம போராடுற மக்கள் எல்லாருக்குமே இந்த சீரியஸ் ரொம்ப முக்கியமான சீரியஸாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக அந்த பார்த்து முடிச்சு வெளியே சொல்ல இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இயக்குனர் டீமுக்கு எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த கோச் ஆகிய காந்தி எப்போதும் கிரவுண்டில் தான் இருப்பான். 24/7 கிரவுண்ட்லேயே பார்க்கலாம். அத்தனை பேரை உருவாக்கியிருக்காங்க. காந்தியை தொட்டு போன மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் இன்னைக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தம்பி. அதனால பெரிய சந்தோஷம். சுரேஷ்க்கும் பெரிய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ஐயா. மறக்காம இந்த சீரியஸை மறக்காம பாருங்க ஐயா. வாழ்த்துக்கள் இயக்குனர். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் ஐயா. சிந்திலையாக பெரிய வாழ்த்துக்கள். பிடிச்சதையாக ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உண்மையிலேயே நீங்க உங்களோட முயற்சி இன்னும் திருமணையாக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பண்ணுங்க. இந்த மாதிரி டீமை நீங்க நிறைய உருவாக்கிட்டே இருங்க. இந்த தம்பிங்கெல்லாம் படம் பண்ணி இன்னும் பெருசா வருவாங்க. சினிமாவே ரொம்ப அழகா இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். வணக்கம், என் பேர் எஸ்கே சூர்யா. இதில் பிகேன்ற ரோல் நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. நடு சென்டர் 17 எபிசோடும் வெளியில் வந்த நாள், சீசன் 1 முடிகிற நாள். இவ்வளோ நாள் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த நாள் வரும்னு. இப்போ கடைசியாக 17 எபிசோடும் வெளில வந்துருச்சு மக்கள் பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, நீங்களாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ பிலீவ் நடு சென்டர் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஒரு ஃபீல் கிடைக்கும்னு. ஸோ பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. என் பேர் யஷ்வந்த். நடு சென்டரில் நந்தான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் வி அச்சீவ்ட் இட். ஸோ எல்லாருமே நடு சென்டர் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தாண்டி என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். சாரி. ஓகே, இங்கே வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம், இந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்து புதுசாக, அதாவது இதுக்கு முன்னாடி எதுவுமே பெருசாக நடிச்சது கிடையாது. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்களை நம்பி எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண செந்தில் சார், அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் டைரக்டர்ஸ் கித்தேக்கா, நருவண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப முக்கியமாக நான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நடித்த ஆர்டிஸ்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சசிகுமார் அண்ணா இருக்கட்டும், மைம் கோபி சாராக இருக்கட்டும், கலையரசன் அண்ணா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த பசங்க பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா நாங்களாம் இன்றைக்கி ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி நடு சென்டர் 17 எபிசோடுமே வந்திருக்கு. மறக்காமல் ஜியோ ஹாட்ஸ்டாரில் போய் பார்த்துருங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த சீசன் ஹோப்ஃபுல்லி நாங்கள் இதே கேஸ்டிங் வந்து இன்னும் ஃபன்னோட எங்களால் வர முடியும். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் முகேஷ். நான் வந்து காளிதாசன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லோரும் வந்ததுக்கு. நான் இதில் தேங்க்யூ ஸோ மச் இங்கே எல்லோரும் வந்ததுக்கு. இதில் நான் வந்து நடு சென்டரில் ஏபிளுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேரோட சேர்ந்து ஒன்றா பார்க்கும்போது. தேங்க்யூ. நான் வந்திருக்கு இல்லைம்மா, வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என் பேர் கிஷோர். நான் தச்சின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். நான் இங்கே நிற்கிறது சந்தோஷத்தோட இவங்க எல்லாரோட நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, எல்லாரும் பேசணும். தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் ஜீவா பாலச்சந்திரன். இதில் நான் குல்தீப்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். எங்களை சப்போர்ட் பண்ண வந்த எல்லா ப்ரெசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த நடு சென்டர்ன்ற சீரிஸ் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது சீசன் 1. அதை நீங்கள் எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்து வேர்ட் ஆஃப் மவுத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாக பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சி பண்ணி அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இப்படி வந்துருங்க, பேசினவங்க இப்படி வந்துருங்க, so that the others can get in. Please, இப்படி உள்ள வந்துருங்க. You can start now. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சஹானா. நான் ஜேட்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நடு சென்டர் சீரீஸில். நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு சப்போர்ட் தேவைப்படும்ல. இங்கே நிறைய பேருக்கு எங்கள் எல்லாருக்கும் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெபியூ. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஃபைனலி 17 எபிசோட்ஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ முதல்ல ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு. நான் டெரன்ஸ் குருன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே யங்காக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக சேர்ந்து யங்காக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ. என்னோட பேர் மதுவசன். நான் இந்த நடு சென்டர் சீரீஸில் சீட்டா குட்டின்ற ரோல் பண்ணிருக்கேன். இந்த மேடை யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முக்கியமாக என்னோட டேரக்டர் நரு அண்ணன், அப்புறம் மகாகீர்த்தி அக்கா, அவங்களுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த சீரீஸ் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீசன் 2 வர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. பாருங்கள். ஹாய் எவ்ரி ஒன், வணக்கம். ஐ எம் சாரா பிளாக். நான் இதில் வந்து ஃபரான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆஸ் எவ்ரி ஒன் செட், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டெபியூட்டன்ஸ். அண்ட் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு டைரக்டர் நரு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ, மகாகீர்த்தி அக்காவுக்கு ரொம்ப தேங்க்யூ. த 17 episodes are finally out. எல்லாருமே போய் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்கள். ஐ ரியலி திங்க் யூ வுட் லவ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய், என் பேர் மகாகீர்த்தி. நான் இந்த ஷோட கிரியேட்டர் அண்ட் ரைட்டர். லைக் நரு செட், இந்த ஷோவில் எங்கள் ஸ்கூல் டைமில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அதெல்லாம் வச்சு இதை பண்ணியிருக்கோம். அண்ட் ரைட்டிங்கில் இருந்தப்போ நாங்களே ஸ்கூலுக்கு திரும்ப போன மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. ஸோ the show is all about teamwork and friendship. And like he said, எங்களுக்கும் இது ஒரு நாங்கள் டீமாக சேர்ந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இது எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் மேக் தி ஷோ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். நடு சென்டர் 17 episodes மொத்தம் எல்லாமே இப்போது இட்ஸ் அவுட் நவ். ஸோ இப்போ நீங்கள் போய் அதை பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் வந்து இந்த சீரீஸோட எடிட்டர். நாங்கள் ஆக்சுவலி 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து எப்படி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சீரீஸும் எடுத்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒர்க்கிங்கே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வேலையும் பேரலாக நடந்துகிட்டே இருக்கும். எதுவுமே நாங்கள் லேட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நல்லா ஜாலியாக போன ஒரு சீரீஸு. இப்போ 17 episodes வந்துருச்சு ஹாட் ஸ்டாரில். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரெசன்ட் மீடியா, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் வந்ததுக்கு. எல்லோரும் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என் பேர் நிர்மல். நான் ஒன் ஆஃப் தி ரைட்டர்ஸ். ஆல்சோ ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன். இந்த ஷோ எல்லோரும் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், ஹோப், அந்த ஒன் வின். பாருங்கள், பிடிக்கும். பிடிச்சா பார்ப்போம். தேங்க்யூ. ஒரு ஃபியூ பீப்புள் மட்டும் தேங்க் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் பிரதீப் மில்ராய் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் டீம், அவங்க தான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட் டு தெம். அப்புறம் மிஸ்டர் செந்தில் வீராசாமி ஃப்ரம் அக்வாபுல்ஸ் டீம், அவினாஷ் அண்ட் அரபி. அண்ட் ஆல்சோ நாங்கள் இது வரைக்கும் ரைட்டர்ஸாக எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த சில டிரெக்டர்ஸ் இருக்காங்க. மிஸ்டர் சுந்தர்சி சார், பத்ரி அண்ணா, சிவன் அண்ட் சூப்பர் சுப்பு. தேங்க்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் தெம். அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டெப்புக்கு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். தேங்க்யூ.